படத்துல கிரிஞ்சு இருக்கலாம். கிரிஞ்சே படமா இருந்தா எங்கிட்டு போய் பார்க்குறது? அந்த மாரி தான் இருந்துச்சு இந்த படத்த பார்க்கும்போது. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த படமே என்னடா படம் அப்டின்னுங்கிற மாரி ஒரு இதா இருக்கு. சரி விடுங்க. படத்தோட கதைக்குள்ள போயிருவோம் நம்ம அப்டின்னு பார்த்தா, ஹீரோ இருக்காரு. அதே மாரி வில்லன் இருக்கான். வில்லன் வந்து அவங்க அம்மாவ போட்டு தள்ளிடுறான். அது மட்டும் இல்லாம வில்லனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு. அப்டி இப்டின்னு ஒரு கதைய கட்டுறாய்ங்க. கடைசில அது ஒரு ஃபேக் ஆயிருது. சரி விடுங்க. அத கூட விடுங்க மன்னிச்சு விட்டுறலாம். இதோட வில்லனோட மூளையோட இருக்கிற எல்லா காப்பியும் எடுத்து ஹீரோவோட தலையில செலுத்தணும் அப்டி இப்டின்னு ஏதோ ஒரு பண்றாய்ங்க. அது அதுக்கு மேல ஒரு இதா இருந்துச்சு. சரி விடுங்க. அது கூட ஓகே. கடைசில என்னமோ ஹீரோ வந்து வில்லனா மாறுறாரு. அப்டி இப்டி நம்மளையும் ஓகே ஏதாவது ஒண்ணு பண்றாருன்னா, அங்கங்க ஒரு டயலாக், பஞ்ச் டயலாக் எதுக்கு அந்த சம்மந்தமே இல்ல. தமிழ் டப்ல அப்படி இருக்கா? இல்ல அந்த கதையே அப்படிதானா? அப்படிங்கிறதுல நமக்கே ஒரு மாரி டென்ஷன் ஆயிருது. என்னடா இது அப்படின்னு. சரி, சரி விடுங்க, விடுங்க. சரி ஓவரால் இந்த படத்த நீங்க பார்க்கலாம். ஒரு கிரிஞ்சு படமா பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா கிரிஞ்சு தான். கிரிஞ்சா பேசியிருப்பானுங்க. ஃபைட் அதே மாரி தான். ஃபைட்டெல்லாம் ஆனா நொறுக்கி விட்டாய்ங்கப்பா. ஹீரோவும், வில்லனும் சரி. நம்ம ஆளு நொறுக்கி விட்டாப்ல. இந்த லியோ படத்துல பார்த்ததோட சரி வில்லன. இதுக்கப்புறம் வச்சு செஞ்சிருக்காரு.